இந்த ஒரு சின்ன குச்சிலேருந்து செம்பருத்தி ரெடி பண்ணுற மெத்தட் எனக்கு தெரிஞ்சிருந்தா எங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கில் உற்பத்தி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் நினைப்பீங்க. வீடியோவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுங்க. திரும்பி தேடினாலும் இந்த மாதிரி டிப்ஸ் தயவு செஞ்சு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதோ பக்கத்து வீட்லையோ தெரியாமல் ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப பெருசெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, கட்டி போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் உங்களோட செடிகளை கட் பண்ணிக்கிறீங்க. ரவுண்ட் கட் கொடுக்கறத விட இந்த ஒரு கட்டு கொடுத்தா அதிகமான வேர்கள் பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனை கட் பண்ண சொல்கிறோம். தம்பி என்னப்பா இது கெமிக்கல் சேஃப் ஃபங்கைசைட்னு சொல்லுவாங்க, பூஞ்சான கொல்லி. இதை வைக்கிறது மூலயமா வைக்கக்கூடிய கட்டிங்ஸ் அழுகி போகாமல் இருக்கும், பூஞ்சை பிடிக்காமல் இருக்கிறதுக்காகங்க. சரி தம்பி, எங்கே வைக்கிறது? இந்த மாதிரி ப்ரோ ட்ரைவோட ஒரு 4 குழியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாதத்துலேயே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபாலோவருக்கு வீடியோ கொடுப்போம், ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தூக்கி போட்டுடுவோங்க. இந்த கட்டிங்ஸை அதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். தம்பி என்னப்பா அது சொல்லுப்பா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, வெயிட் பண்ணுங்க பாய். இப்படி ஒரு சின்ன ஒரு கவரை வச்சு கவர் பண்ணுறோம். தம்பி தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லை ஊற்றி விட்டாலும் ஓகே. திரும்பியும் மறக்காமல் க்ளோஸ் பண்ணி விட்டுடணும். 5 நாளில் வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. 5 நாள்லேயும் வராது, 10 நாள்லேயும் வராது. 25 to 30 நாளில் உங்களோட செடிகள் வேர் பிடிச்சி இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். எப்படிப்பா தம்பி அப்படின்னு கேட்க போனால், ஆமாங்க, நர்சரியில் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சேவ் பண்ணி அங்கே சொல்லக்கூடிய இந்த ஒரு 2 உரத்தை கொடுத்து பாருங்கள். தாறுமாறா மல்லிகை செடிகளை பூக்கள் பூக்கும். எல்லா வகையான மல்லிகை செடிகளுக்கும் இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், வீடியோ பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர மல்லிகை செடிகளில் மட்டும் கொத்தாக மொட்டுக்கள் இருக்கும். இதுக்கான காரணம், நம்ம டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி செடிகளுக்குமே டைமுக்கு அப்பப்போ உரங்களை வந்து கொடுக்கணும். செடிகளில் மாய்ஸ்டர் சொல்லக்கூடிய இந்த ஈரப்பதம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். களைச்செடிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. சரி தம்பி, இயற்கை முறையில் நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் அப்படி சொல்ல போனால் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், இதுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. செடிகளோட வேர் பகுதிகளை நல்ல மக்கிய தொழு உரமாக போட்டு மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றி விடுங்க. ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் கவாத்து செஞ்சதுக்கப்புறம். இல்லை தம்பி, கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னால் நல்லா இருக்குமே, நர்சரியில் வாங்கிட்டு வர டிப்ஸ் அப்படின்னா, செடிகள் பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த மண்ணில் சத்துக்கள் இருக்காது. அதனால் தண்ணி ஊற்றி லைட்டாக சைடில் இருக்கிறத கிளறி புது மண்ணு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம், தம்பி இயற்கையும் செயற்கையும் ஒன்றா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிஏபின்னு சொல்லக்கூடிய டைஅமோனியம் பாஸ்பேட். இந்த தம்பி எப்போவுமே இதையே சொல்கிறானே அப்படின்னா, இந்த ஒரு உரத்தில் எல்லா நியூட்ரிஷனுமே இருக்கும். அதனால் காமனாகவே இது ஒன்று தான் நாங்கள் எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்துவோம். கொஞ்சம் லைட்டாக செடிகளோட வேரில் போடாமல் சைடில் போட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மறந்துட்டிங்க அப்படின்னா செடிகள் கருகி போயிடுங்க. அவ்வளோதான் முக்கியமான விஷயம். இந்த உரங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி செடிகளை கட் பண்ணி விட்டு இருக்கணும். கட் பண்ணி விட்டு உரங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கணுப்பகுதிகளில் தளிர்கள் வர ஆரம்பிச்சிருங்க. ரோஸ்மேரி செடிகளில் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரூனிங் பண்ண டே என்றைக்கு அப்படின்னா February 10, 2025. இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா அரவுண்டு மே மந்த் ஆகிடுச்சு, 14ஆம் தேதி வந்துருச்சுங்க. பொதுவாகவே இந்த ரோஸ்மேரி செடிகளை கட் பண்ண உடனே நான் நினச்சேன் டிஏபி ஃபெர்டிலைசர் கொடுத்த உடனே அரௌண்ட் ஒரு 2 வாரத்தால் தளிர்கள் வரும் அப்படின்ட்டு. அதுதாங்க இல்லை. இந்த செடிகள் இந்த மாதிரி தழைஞ்சு வளர்கிறதுக்கு மினிமம் 2 மந்த் எடுத்துக்கிச்சு, 2.5 மாதமும் ஆகிடுச்சுங்க. கட் பண்ண உடனே இந்த செடிகளுக்கு நீங்கள் டிஏபி ஃபெர்டிலைசரை லைட்டாக போட்டு வெயிலான பகுதிகளை வச்சுடுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இதில் ஒரு சூப்பரான வளர்ச்சியை பார்த்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. வளர்ச்சின்றதை பார்க்கவே முடியாது. எப்படிப்பா தம்பி அப்படின்னா, அந்த 2 மாதம் வெயிட் பண்ண இதில் ஒரு புஷினஸை நாங்கள் பார்க்குறதுக்கு. புதுசாக தளிர்கள் வராது, இருக்கிற தளிர்கள் கொஞ்சம் முன்னாடி தழிஞ்சு வளர்ந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பிளான்ட் எப்படி இருந்தது, இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. அவசரப்படாதீங்க, பொறுமையாக தான் தழிஞ்சு வளருமே. எல்லாருமே கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் செடிகள் 10 நாட்களாக வளரல, 1 மாதங்களாக வளரல அப்படின்னு கேட்டாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், இந்த செடி ஏன் 2 மாதமாக அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. 3ஆவது மாதம் தான் தெரிஞ்சுது செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றத நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா செடிகளுமே வேகமாக வளர்ந்துடும் அப்படின்னு இல்லைங்க. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு க்ரோத் டைமிங் இருக்குது. ஸோ ஒரு செடியை நடவு செய்கிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்க்குறோம். ஸோ ஃபைனலி எங்களோட செடிகளை நாங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்த்தாச்சு. உங்கள் வீட்லேயுமே செடிகள் இருக்குது அப்படின்னா ப்ரூனிங் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசரை கொடுத்து ஒரு 1.5 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணுங்கள்.